வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா புஷ்பா. வயது பார்த்திங்கன்னா 40 வயது ஆகுது. எங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணியர் செட்டியார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி, அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிஏ வரையும் படிச்சிருக்கிறதுக்காகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இடத்துல சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. மாதானம் நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு 2 பையன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 2 பையன் இருந்து ஒரு பையனை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும், இன்னொரு பையன் வந்து கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நமக்குன்னு ஒரு லைஃப் லாங் தானே தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பிஸ்னஸும் சொந்தமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 ஏக்கர் மேலே காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கனாலாம் நகைக்கும் பணத்துக்கும் பஞ்சமே இல்லை. நல்லா சொகுசாக லட்சுமி ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்குன்றதால நான் தனக்கு வரக்கூடிய கணவரும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை எதுவும் பிஸ்னஸும் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் ஃபினான்ஸ் மூலிமா அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் வேணுமோ அவங்களுக்கும் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. படித்த மாப்பிள்ளையை தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ முசிறியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து எதுவும் குழந்தைகள் இருந்துட்டாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் ஓகே அப்படின்ட்டு சட்ட ரீதியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் தனக்கு லைஃப் லாங் உண்மையாக இருக்கிற சொந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல மணமகன் தான் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா பார்வதி. வயது 39 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வெள்ளாளர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் ராசி, ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிசிஏ வரையும் படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களை வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சொந்தமாக பழக்கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கும் இப்போ நிறைய இடத்துக்கு கடைங்களுக்கு போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்துட்டு 1 இயர்லேயே இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. விடோவாக இப்போ தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகளாலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவரும் நல்லா படித்து முடிச்சிட்ருக்கிற மாப்பிள்ளையாக தான் தேவை, அவங்களுக்கு எதுவும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாதுன்னு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 80 பவுன் மேலே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களும் நல்லா செட்டில்மெண்ட்டாக தான் வாழ்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்றதால நல்ல வசதியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும்னு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பாலக்கோட்டில் தான் இப்போ வசிச்சுட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை, வீட்டுக்கு தான் ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டுக்கும் மணமகனுக்கும் வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும், அவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் இருந்துட்டாலும் பரவாயில்ல, குழந்தைங்கள எதுவும் இருந்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடையும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.